உலகுமலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பையிலே மாங்குயிலே பூ. வெல்கம் பேக் டு ஓல்ட் இஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் பிளேயர். இது பார்த்தீங்கன்னா கென்வுட் P66. இது ஒரு நல்ல ரெக்கார்ட் பிளேயர். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி டெட்டாக தான் கொண்டு வந்தாங்க. இதில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி சர்வீஸ் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த டாப் கவர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹிஞ்சஸ் எல்லாம் போயிட்டு, ஸோ இதுவும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இதை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது பாட்டத்தை நான் ஏற்கனவே கலத்தி தான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கீழே உள்ள அந்த அதோட மூமெண்ட் வந்து நமக்கு தெரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்டாண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அந்த ஸ்டாண்டில் இதை இப்போ மாட்டுறேன். இந்த ஸ்டாண்டில் நம்ம இதை வைக்கும்போது அந்த கீழே உள்ளது நமக்கு தெரியும், கிளியராக தெரியும், என்னென்ன நடக்குங்கிறது தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் ஆனுக்காக ஒரு சுவிட்ச் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் பவர் ஆன் ஆஃப்க்கு மட்டும்தான். இதில் வந்து ஆர்பிஎம், அதாவது 33 RPM 45 RPM, அந்த ஆர்பிஎம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஸ் பட்டன் இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே கட்டு, அதாவது ஆட்டோமேட்டிக்னால ஒரு ப்ரெஸ் பண்ணால் ப்ளே ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆம் வந்து இதில் உட்காரும். அப்புறம் திருப்பி கட் பண்ணாச்சுன்னா பழையபடி இங்கே வந்துடும். இவ்வளோ தான் இதில் சுவிட்சஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன இருந்ததுன்னா, இதில் உள்ள ப்ரெஸ் பட்டன் வந்து ப்ராப்ளத்தில் இருந்தது. ஏன்னா இங்கே வந்து இதில் பாருங்கள், இந்த ப்ரெஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே இது ஒரு சோலினாய்டு. இது என்ன பண்ணோன்னா, இது மேக்னெட் ஆகி இந்த ஆம் வந்து இப்படி உள்ளே போயிடும். இந்த இதில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இப்படி உள்ளே போனோன்னா இந்த லிவரை பிடிச்சி என்ன செய்யணும், ஒரு தள்ளும். ஸோ நம்ம நிறைய பிளேயரில் பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணாலே இந்த லிவரை பிடிச்சி தள்ளும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சோலினாய்டு வச்சுருக்காங்க. நிறைய செட்டில் இந்த இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த சோலினாய்டு வந்து காயில் போயிட்டுன்னா நமக்கு இது ஒர்க் ஆகாது, இந்த லிவர் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அமுங்கும். இது ப்ரெஸ் ஆகும்போது தெரியுது பாருங்கள், இந்த லிவர் அங்கே அசையும் போது இங்கே போய் ஒரு இந்த கியரில் ஒரு லிவரை தட்டி விட்டுரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆம் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த ப்ரெஸ் பட்டன் ஒர்க் ஆகலைன்னா இந்த சோலினாய்டு ஒர்க் ஆகாது. இப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ இந்த சோலினாய்டு ஒர்க்கில் இருக்குது. நான் இதை காமிக்கிறேன், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். நான் பவர் ஆன் பண்ணிட்டேன். இப்போது நான் இந்த ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த சோலினாய்டு ஆக்டிவேட் ஆகி இதை பிடிச்சி எப்படி தள்ளுது பாருங்கள். ஸோ இவ்வளவு ஆக்ஷன் நடக்குது. இந்த ஒரு ப்ரெஸ் பட்டன் ப்ரெஸ் ஆனோடனே இவ்வளோ நடந்து தான் நமக்கு இங்கே பாருங்கள், இப்போ இது ஓடிட்டுருக்கு. இந்த ஆம் நான் இங்கே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், இல்லைன்னா இப்போ ஆம் வந்து இங்கே உட்காந்துரும். இதில் மெயின் ப்ராப்ளம் என்ன வரும்னா, இந்த சோலினாய்டு காயில் போயிட்டுன்னா இந்த ஆக்ஷன் நடக்காது. ஸோ அப்படின்னா என்னன்னா, இந்த லிவர் அங்கே போய் ஜாயிண்ட் ஆகாது. ஸோ இந்த மோட்டரே ஓடாது, எதுவுமே நடக்காது. அப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம வெளியே இருந்து இந்த லிவரை தள்ளுறதுக்கு ஏதாவது பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு. இதில் இன்னொரு ப்ராப்ளம், மெயின் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி பிளேயரில் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு கட்டு இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்குன்னா, ஒரு பிளாக் கலரில் சின்ன சின்ன லிவர் இருக்கும், 2-3 லிவர் இருக்கும். இது பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலி இது எதுக்கு இருக்குன்னா, நாம் போடக்கூடிய ரெக்கார்டோட சைஸை வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணிடும். இதில் ஒரு லிவர் இருக்கும், இதில் ஒரு லிவர் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீஸே காணலை, இது எப்படியோ மிஸ்ஸிங் ஆகிட்டு, இது நம்ம ரெண்டாவது ரெடி பண்ண முடியாது. இது இல்லைன்னா நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த நேருக்கு வரும்போது இதில் ஒரு லிவர் தெரியுது, இந்த இருக்கு. இந்த லிவர் வந்து அசையக்கூடிய லிவர். இங்கே பாருங்கள், நான் அசைச்சு காமிக்கிறேன். இதில் 3 பார்ட் இருக்கும். 1 2 3. இப்போ பாருங்கள். ஸோ இப்போ இந்த அட்டத்தில் இருக்குது, நான் மூவ் பண்ணுறேன். இது ஒரு பார்ட்டு மூவ் ஆகிருக்கு, இது அடுத்த பார்ட்டு மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த அட்டம் நடுவில் இங்கே. இதில் என்னென்னா, இந்த இடத்துல நம்ம ரெக்கார்டை தூக்கி இதுக்கு மேலே போட்ட உடனே இந்த ரப்பர் மேட்டில் உள்ள இந்த கேப் வந்து இதில் கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு லிவர் இருக்கும், இதில் ஒரு லிவர் இருக்கும். ஸோ இந்த லிவர் ப்ரெஸ் ஆச்சுன்னா இந்த ஆம் வந்து இந்த எண்டு வந்துடும், அதாவது எல்பி ரெக்கார்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த லிவர் ப்ரெஸ் ஆச்சுன்னா இந்த ஆம் வந்து மிடில் வந்துடும்.
ஸோ இப்போ பாருங்க, நாம் வந்து இப்போ எல்பி ரெக்கார்டு போடுறதா இருந்தால் கண்டிப்பாக இது வந்து இந்த பக்கம் இருக்கணும். இப்போ இங்கே தான் இருக்குது. ஓகே, இப்போ போட்டிங்கன்னா இந்த ட்ரோனாம் வந்து கரெக்டாக போய் எல்பி ரெக்கார்டில் உட்காரும். அப்படி இல்லைன்னா அது இங்கே வந்து உட்காரும், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் போயிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இதில் இருக்கிற காரணம் வந்து இந்த ஏரியா தான். நம்ம ஒரு எல்பி ரெக்கார்டு போடுவோம். இந்த ஆமுக்கும் ஃப்ரீயாக இருக்குது. நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ அந்த சாலினைடு ஆக்டிவேட் ஆகும், அது நமக்கு தெரியலை. நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக போய் உட்காருது. உலகு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா ஸோ இப்போ பாருங்க, நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணனால தான் இது கரெக்டாக எல்பி ரெக்கார்டில் அந்த இடத்துல வந்து உட்காருது. அப்படி இல்லைன்னா என்னென்னா அது வேற எங்கேயாவது போய் உட்காரும். நான் இப்போ இதை மூவ் பண்ணி அடுத்த பாட்டில் வைக்கிறேன். இதில் என்னென்னா நீங்கள் நினைக்கலாம் பாட்டு ஏன் கண்டினியூஸாக போட மாட்டாங்கன்னு சொல்லி. ஆக்சுவலி என்னென்னா 5 செகண்டுக்கு மேலே பாட்டு போட்டோன்னா இந்த சாங் வந்து ஏற்கனவே இளையராஜா சாங்கில் வந்து காப்பிரைட்டில் இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்டு கிடையாது. அதனால தான் ஒரு 4 அல்ல 5 செகண்ட் தான் நம்ம பாட்டு போட முடியும். ஓகே, ஸோ இப்போ இது எண்டு போயாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ எண்டு போயிட்டு இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பழையபடி போய் எல்பி ரெக்கார்டில் உட்காருது. ஓகே, ஸோ இப்போ இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த செட்டிங்கை கொஞ்சம் நான் மாற்றி பண்ணுறேன். இப்போ இந்த அர்த்தத்தில் இருக்குது, நான் அதை சென்டரில் வைக்கிறேன். ஓகே, சென்டரில் வச்சுருக்கேன். இப்போ போட்டு பார்ப்போம். இதில் ஸ்பீடு வந்து 45 RPM செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே இந்த செட்டிங்ஸ் வந்து 45 RPM இபி ரெக்கார்டுக்கு இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அங்கே வரணும். பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸ்பீடு மாறிட்டு ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து நாம செட் பண்ணனால தான் இது அங்கே போச்சுது. ஆக்சுவலி நாம செட் பண்ண வேண்டியதில்லை, இது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகக்கூடியது. ஓகே, ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு பழையபடி அங்கே போயிடும். ஸோ அந்த செட்டிங்ஸ் அப்படி இருக்கிறனால இப்போ நான் இந்த செட்டிங்கை மாற்றினாலும் அங்கே தான் போய் பண்ணணும். நான் இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை பண்ணிக்கலாம். இதில் இப்போ 2வது பொசிஷனில் இருக்குது. இப்போ 3வது பொசிஷனில் போகும்போது பார்த்தீங்கன்னா இது மேனுவல். நம்ம மேனுவலாக தூக்கி வைக்கணும், மேனுவலாக தூக்கி இங்கே வைக்கணும் பாருங்கள். ஸோ இது 3வது பொசிஷன். இந்த பொசிஷனில் இருக்கும்போது இப்போ ஆன் பண்ணுறேன். 33 RPM ஸ்பீடில் இருக்குது. ஸோ நான் ப்ளே பண்ணால் போகாது, ஓடும், ஆனால் இங்கே போகாது. ஸோ நான் தான் தூக்கி வைக்கணும். எந்த பாட்டு வேணுமோ அந்த பாட்டில் தூக்கி வைக்கணும். ஸோ பெட்டர் இந்த மாதிரி தூக்கி வைக்கும்போது நீங்கள் என்னென்னா இதை அப் பண்ணிக்கணும். அப் பண்ணிவிட்டு நம்ம இப்படி தூக்கி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி டவுன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து மேனுவல் மோடு. இந்த பிளேயரை சர்வீஸுக்கு தந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த டாப் லிட்டை வந்து இதில் மாட்டித்தாங்கன்னு கேட்டாங்க. பட் அதில் உள்ள எந்த ஹிஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணேன்னா நான் வந்து கொஞ்சம் ஹிஞ்சஸ் வச்சுருக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சூட் கேஸுக்கு போடக்கூடிய ஹிஞ்சஸ் நிறைய இருக்கு என்கிட்ட. ஸோ இது எதுக்காகனா ஒரு சூட் கேஸ் கடையிலேருந்து நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ரொம்ப பழைய சூட் கேஸ் இப்போ கிடையாது, இதெல்லாம் பழைய காலத்தில் உள்ள சூட் கேஸு. ஸோ இது கரெக்டாக அதுக்கு செட் ஆகும். பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு கீழே வராது, இங்கே வர விடாது. அதனால் இதான் இது கரெக்டாக செட் ஆகும்.
ரெண்டெண்ணம் எடுத்து போட்டு பார்ப்போம். சரி, என்ன பண்ணோம்னா ஆக்சுவலி முன்னாடி ஹிஞ்சஸ் இருந்த இடம் தான் இருக்குது, ரெண்டுமே உடஞ்சி போச்சு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் நான் ஏற்கனவே மார்க் பண்ணி நான் இதில் ட்ரில் போட்டு வச்சுருக்கிறேன், இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும். ஸோ நீங்கள் இதில் ட்ரில் போடும்போது என்னென்னா இந்த லிட்டில் ட்ரில் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே போடும்போது அந்த பக்கம் ஒயர் அல்லது ஏதாவது எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ இப்போ நான் பார்த்து தான் போட்டிருக்கேன், மாற்றம் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படி தெரியலை, நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம விட்டுக்கலாம், ஏன்னா ஹிஞ்சஸ் வந்து இதுக்கு இங்கே வராது, இந்த மாதிரி நிற்கும். பிளேயரில் பேக் சைடெலாம் எப்படி இருக்குன்னுலாம் பார்க்க மாட்டாங்க. ஆக்சுவலி நமக்கு தேவை கவர், ஏன்னா இல்லைனா உள்ளே இருக்கிறது அழுக்காயிடும், அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ஸோ இந்த மாதிரி ஹிஞ்சஸ் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்களே ரெடி பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் பிளேயர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லாயிருக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ரெக்கார்ட் பிளேயரில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அது மாதிரி இந்த லிட்டு வந்து இதில் மாட்ட முடியாமல் இருந்தது, ஸோ இப்போ அதையும் நம்ம மாட்டியாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்தால், ஸோ நம்ம என்னென்ன ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணுமோ அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணினா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்கிறது தெரியாமல் நம்ம எதையுமே பண்ண முடியாது. அதனால் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துன்னா ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஷேர் வந்து கண்டிப்பாக இன்னொருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும், எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும்